வணக்கம், வெல்கம் டு ரம்யா FunFood. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, இந்த மழையில கொட்டுற மழையில நம்ம ஒரு போண்டா சாப்பிடலாம். ஸோ டீ கடையெல்லாம் விற்கிற மாதிரி ஒரு போண்டா செய்யலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம போண்டா செய்யலாம். ஸோ எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. இது கார போண்டா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வெங்காயம் கட் பண்ணலாம். இது வெங்காய போண்டா, அதனால நம்ம வெங்காயம் கட் பண்றோம். ஸோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 வெங்காயம், குட்டி குட்டியா இருக்கிறதால 8 வெங்காயம் எடுத்திருக்கேன். நீ கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா 2 வெங்காயமே இனஃப். ஸோ அதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்க, ஸோ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் குவான்டிட்டி அதிகமாக செய்யறதால அதிகமாக வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் இப்போ ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து இப்படி ரஃப்பாக அப்படி பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரும், நல்லாவும் இருக்கும். இப்போ நல்லா வெங்காயத்தை இந்த மாதிரி உதிரி உதிரியாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு போண்டா சுடும் பொழுது எல்லா இடமும் வெங்காயமாக அங்கங்கே நிற்கும். இல்லாட்டி ஒரே இடத்துல அப்படியே முழுசாக இந்த மாதிரி நின்றுடும். ஸோ அதனால் இப்படி பிரித்து விடணும். பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ வந்து ரொம்ப மெலிசாக அரிஞ்சிருப்பேன், ஏன்னா வந்து அதை தூக்கி போட்டுறக்கூடாது, அதோடு சாப்பிட்டா தான் அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு. கருவேப்பிலையும் கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்கியிருப்பேன். இது ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா அப்படி கலரி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். 1 கப்பு கடலை மாவு ஆட் பண்ண போகிறேன். கடலை மாவு 1 கப்பு அப்படிங்கிறது 250 கிராம். ஸோ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சோள பவுடர். ஸோ 1 2. ஏன் சோள பவுடர் போடுறோன்னா கொஞ்சம் வந்து சாஃப்டாக சூப்பராக வரும், கொஞ்சம் பஃப் மாதிரி வரும், நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். அரிசி மாவு ஒரு 4 டேபிள் ஸ்பூன். குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா கடலை மாவு எடுக்கிறதுல பாதி வந்து அரிசி மாவு எடுக்கணும், அப்போதான் முறுமுறுப்பாக வரும். சோள பவுடர் எதுக்கு போடுறோம்னா சாஃப்ட்னஸ்க்காக போடுறோம், அவ்வளோதான். ஸோ இதுலேயே தண்ணி இருக்கும் மோஸ்ட்லி, இந்த தண்ணியிலே நம்ம வந்து பிரட்டிக்கலாம். இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி பிரட்டிகிட்டே வரணும். இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான உப்பு நான் ஆட் பண்ணுறேன். இது லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணலாம். காரம் வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும், நார்மல் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், ரெண்டுமே ஆட் பண்ணுறேன். காரத்துக்காக ஆட் பண்ணுறேன். காரம் அப்படின்றது அவங்கவுங்களோட விருப்பம் படி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துட்டு வரலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துவாங்க. உப்பு காரம் எல்லாமே இதில் நல்லா இறங்கணும். வெங்காயம் போண்டா மாவு வந்து இப்போ ரெடி ஆயிருச்சு. எண்ணெயும் வந்து கடாயில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு இருக்கோம். நல்லா சூடாகட்டும். சூடாகனா நம்ம போண்டா போட்டு எடுத்துடலாம். போண்டாக்கு ஒரு அழகான சட்னி செய்யலாம். ஒன்றும் இல்லை, சிம்பிள் சட்னியா தேங்காய் சட்னி. அதையும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். உடச்சக்கல்ல, தேங்காய், பச்சை மிளகாய், உப்பு, கொஞ்சம் தண்ணி. இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு, தேங்காய் சட்னி. இப்போ நம்ம வெங்காய போண்டாவை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். போண்டா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ போண்டா சட்னி டீயோட ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த காம்பினேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் டீ போண்டாவோட சாப்பிடுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஈவினிங் நான் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். டாடா, பபாய்.